ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன். நம்ம இன்றைக்கி பட்டாணி வச்சு ஈஸியாக ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, ஆப்பம், தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ப்ரெஷர் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லாவே வெந்துடுச்சிங்க. பட்டாணியை எடுத்து அழுத்தி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்து இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது சிவந்து வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப சிவக்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை கிரேவியோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா வெந்து வரட்டும். ஃபைனலாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.